வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்டான மெத்தடில் புடலங்காய் பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். இதுக்கு புடலங்காயை மேலே லைட்டாக கத்தியை வச்சு லைட்டாக இந்த தோலை சீவி எடுத்துடலாம். சும்மா அப்படியே கத்தியை வச்சு இப்படி மேலே அப்படி இது பண்ணிங்கனாவே இந்தமாரி வந்துடும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற விதையும் நம்ம எடுத்து வச்சுட்டு இந்தமாரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பொடிப்படியாக இந்தமாரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கங்க. இப்போ இதை ரெடி பண்ணுறதுக்கு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், கடுகு உளுத்தம் பருப்பு, பச்சை கடலை பருப்பு ஒரு 1½ டீஸ்பூன், அப்புறம் பாசிப்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இதை போட்டு அந்த எண்ணெயிலேயே வறுபடட்டும். அப்போ தான் அந்த லாஸ்ட்டாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதில் 2 பச்சை மிளகாயை 4ஆக கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி லைட்டாக இப்படி வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம், இல்லை பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். ஸ்லைஸாக கட் பண்ணி அரிஞ்சு இதில் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை பிச்சு போட்டுக்கலாம். கருவேப்பிலை பிச்சு போட்டதுக்கப்புறம் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஓரளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த புடலங்காயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ புடலங்காய் இந்தமாரி லைட்டாக அதுக்கு மேலே தோலை சீவிட்டு இப்படி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதாவது க்ரீன் கலர்லேயே இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிறதுக்காக நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. ரொம்ப வச்சிங்கன்னா டக்குன்னு கரைஞ்சிரும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா அதில் வந்து தண்ணி ஊறி இந்தமாரி பாருங்கள் லைட்டாக தண்ணி பிரிஞ்சு வரும். இந்த தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். காரம் கொஞ்சம் அதிகமாக வேணுமாலும் காரம் அதிகமாக போட்டுக்கோங்க. இல்லை மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக போட்டு லாஸ்ட்டாக பெப்பர் ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டம்ளர்லேருந்து கொஞ்சம் கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம காய் எவ்வளவு யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் அவ்வளோதான் ஆகும். பாருங்கள் தண்ணி லைட்டாக சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தேங்காய் நான் ஸ்டார்டிங்கில் எடுத்து வச்சுருந்த தேங்காயை மிக்சியில் போட்டு அப்படியே ஒரு அடித்து அப்படியே அந்த தேங்காய் திருவுண மாதிரி எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். இது ரெடிமேடாக நம்ம அந்தமாரி பண்ணிக்கலாம். அதாவது தேங்காய் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா மிக்சியில் போட்டு அந்த பல்ஸ் மோடில் விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேங்காய் திருவுண மாதிரி வந்துடும். அது ஒரு காய் வந்து ஒரு 70% குக் ஆனதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா சூப்பராக குக் ஆகிடும். பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. தண்ணிலாம் ட்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஒரு சூப்பரான சுவையில் புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்தமாரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நார்மலாக அந்த தோலை சீவாமல் பண்ணுறதுக்கும் இதுக்கும் டேஸ்ட் நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாரி தேங்காய் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது புடலங்காய் சாப்பிடாதவங்க கூட இதேமாரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. டைரெக்டாக சூடான சாதத்துலேயும் இதை நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா கீழே இருக்க லைக் பட்டனில் ஒரு லைக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த ரெசிபிஸ் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.